Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. திருவண்ணாமலை மாவட்டம் வாணியந்தாங்கல் பகுதியில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் திடலில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். இதில் எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் என கூறப்படுகிறது? இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே செய்யப்பட்டிருக்கு? கள தகவல்கள் என்ன? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வாணியந்தாங்கல் இடத்துல திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்று மாலை 4 மணி அளவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட வடக்கு மண்டலங்களில் இருக்கக்கூடிய 29 கழக மாவட்டங்கள் மற்றும் 91 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட கிளை, வார்டு, பாகா உள்ளிட்ட முகவர் புதிதாக சேர்க்கப்பட்ட 1 லட்சத்தி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய 1,30,000 இளைஞர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்று காலை இந்த மாநாட்டு திடல்ல ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஏவா வேலு 3 லட்சம் நபர்கள் வந்தாலும் இந்த இடத்துல அதற்கான ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சரியாக 1 மணி அளவுல தொண்டர்கள் இந்த திடலில் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுதே ஒவ்வொரு இருக்கையிலுமே 9 பொருட்கள் அடங்கிய அந்த ஸ்நாக்ஸ் பை என்பது வைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக 1 மணி அளவுல தொண்டர்கள் வந்து அந்த இருக்கையில் அமர்ந்ததற்கு பிறகாக அவர்களுக்கு மதிய உணவாக மட்டன் பிரியாணி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மொபைல் டாய்லெட், குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகள் இந்த மாநாட்டு திடலில் செய்யப்பட்டிருந்தாலும் நாம் தற்பொழுது இந்த மாநாட்டு திடல்ல புகைப்பட கண்காட்சி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்பட கண்காட்சி அரங்கத்தில் தான் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் தீனா அந்த காட்சிகளை நமக்காக நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாநாட்டு திடலை பொறுத்தவரைக்கும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் தற்பொழுது இந்த புகைப்பட கண்காட்சிகளில் திமுகவுடைய தொடக்க காலத்திலிருந்து கட்சிகள் என்னென்ன பணிகளை மேற்கொண்டது, திமுக கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து, அதே போல தற்போதைய முதலமைச்சர் இளைஞரணி செயலாளராக இருந்தபோது என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அடங்கிய புகைப்பட கண்காட்சிகளும் இந்த இடத்துல வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு திமுக கட்சிக்காக பாடுபட்டு உயிர் தியாகம் செய்த முக்கிய நபர்களின் புகைப்படங்களும் இந்த அரங்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 25 தலைப்புகளில் 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களும் இந்த இடத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட இருக்கிறது. திமுகவிற்காக அரும்பாடுபட்டவர்களுடைய புகைப்படங்கள், தலைவர்கள், குறிப்பாக பெரியார், அண்ணா, கலைஞர் புகைப்படங்கள், திமுகவால் நடத்தப்பட்ட பத்திரிகை செய்தி, திராவிட நாடு, கழக குரல், மாலைமணி, காஞ்சி, புதுவாழ்வு, திராவிட நாடு முகப்பு அட்டைகள் உள்ளிட்டவை இந்த இடத்துல காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கீழப்பொழுவூர் சின்னசாமி அவருடைய புகைப்படம் போட்டு அவர் புகைப்படத்திற்கு கீழே சிங்க தமிழன் சின்னசாமி என்று போற்றப்பட்டவர் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகிய முன்னணி தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு கழக பணியாற்றியவர். தாயகத்தில் மொழி புரட்சி வந்தபொழுது தன் இன்னுயிரை நெருப்புக்குள் கொடுத்த வீர மறவர் என அவர் புகைப்படம் போட்டு அவர் புகைப்படத்திற்கு கீழே அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 25 தலைப்புகளில் இந்த இடத்துல புத்தகங்கள் என்பது விற்பனைக்கு வர இருக்கிறது. திராவிட போராளிகள், அதே போல இடம் பொருள் கலைஞர், திராவிடத்தால் வாழ்கிறோம், திராவிட மாடல் அரசு, உடன்பிறப்பே வா, திராவிட சினிமா, அதே போல தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் ஏன், மாநில சுயாட்சி முழக்கம், மேலும் திமுக இளைஞரணி அத்தியாயம், இளைய திராவிடம் எழுகிறது உள்ளிட்ட 25 தலைப்புகளில் 700 புத்தகங்களும் இந்த இடத்துல விற்பனைக்காக வைக்கப்பட இருக்கிறது. புத்தக கண்காட்சிகளுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் இந்த இடத்துல எந்த நெரிசலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தொண்டர்கள் இந்த இடத்துல வரும்பொழுது அவர்கள் உள்ளே வருவதற்கு ஒரு வழியும் வெளியே செல்வதற்கு ஒரு வழியும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தொண்டர்களுடைய இருக்கையில ஸ்நாக்ஸ் பேக் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சரியாக 1 மணி அளவுல தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகாக சரியாக 4 மணி அளவுல மேடை நாடகத்தோடு இந்த நிகழ்ச்சி தொடங்க நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த இடத்துல அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்பட கண்காட்சிகளும் இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கிறது. புத்தகங்களும் இந்த இடத்துல விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சரியாக 4 மணி அளவுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. 1980ஆம் ஆண்டு தற்போதைய முதலமைச்சர் தான் இளைஞரணி தலைவராக அந்த இளைஞரணி தலைவராக இருந்திருக்கிறார். அப்போது திமுகவில் இளைஞரணி என்பது தொடங்கப்பட்டது. அதே போல திமுக இளைஞரணியை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் மற்ற எந்த கட்சிகளுமே இல்லாத அளவுக்கு 5 லட்சம் நிர்வாகிகளும் 50 லட்சம் உறுப்பினர்களும் திமுக இளைஞரணியில் இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நிலையில இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதே போல திமுகவுடைய இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் உரையாற்ற இருக்கிறார்கள். சரியாக 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த இடத்துல அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Chettinad Cement.
Perfect Concrete Choice. 63 years of excellence.